நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ குயிக்காக ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலர் இந்த ஸ்கேலை வாங்கிட்டேன்னா எனக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தான் கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கேல் ஆல்ரெடி பாருங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. பாருங்க நல்லா பளபளப்பாக நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மக்களே, நம்மகிட்ட நீங்கள் வாங்கினவங்க சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் எல்லாமே சொல்லித்தரேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் போய் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நிறைய ரெடி பண்ணிட்டாங்க. பயங்கரமாக எக்கச்சக்கமாக டூப்ளிகேட் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக்ங்கிறது என்ன ஆகும், எப்படி என்னங்கிறது நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வீடியோ லாங் ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக பளபளப்பாக எப்படி இருக்குதுங்கிறது பாருங்கள். இது ப்ரீமியம் குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ரீமியமான குவாலிட்டி வேணுங்கிறது நம்ம சேனலில் வாங்கிங்க. நான் நம்பரோட கொடுத்துறேன், வாங்கிங்க. ஆல்ரெடி இருக்குது நம்பரை, நீங்கள் வாங்கிக்கங்க. எனக்கு குவாலிட்டிலாம் வேண்டாம்னா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த டூப்ளிகேட்டுக்கு போயிடுங்க. சொந்தமாக கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணது என்னோட உழைப்பை, என்னுடைய பேட்டர்னை திருடிட்டாங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி நான் இப்போ பார்த்துக்கிறேன். நான் வேறு மாதிரி பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? பார்த்து ஏமாந்துடாமல் நல்ல குவாலிட்டியாக வாங்கி நல்லா தைங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். சரிங்களா? அதுதான் மெயின் பாயிண்ட். நல்ல உறுதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு தான் நான் எல்லாமே சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் அதாவது அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு 34 சைஸு கட்டிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிங்க. 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி லைட்டாக தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ ஹைட்டு நம்ம இஷ்டம் தான். ஹைட்டு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலர் இறக்கமாக போடுவீங்க, ஒரு சிலர் இறக்கம் கம்மியாக போடுவீங்க. 12.5, 13 இந்த மாதிரி நார்மலாக போடுவீங்க. இவங்களுக்கு நான் 13 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 34 சைஸு. சரிங்களா? சைஸ் 34க்கு உண்டான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணுறேன். இவங்களுக்கு ஷோல்டர் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதாவது 13 இன்ச்சு வரும். சரிங்களா? இது நார்மலான ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹைட்டு வேணுங்கிறவங்க ஹைட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 13 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இல்லை எனக்கு ஹைட்டு கொஞ்சம் வேணுங்கிறவங்க எக்ஸ்டெண்டோட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 13 வச்சுருக்கேன். இது 13 தான் ஃபினிஷிங் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இவங்களோட ஷோல்டர் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இவங்களோட ஷோல்டர் நான் 11 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். சரிங்களா? 11 இன்ச்சு வச்சு பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இவங்களோட நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்கில் வைக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெஷர்மெண்ட் ஜஸ்ட் அதிகமாக வைக்கணும். இல்லை கொஞ்சம் இறக்கி வைக்க போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். இவங்களுக்கு நான் 9.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? 9.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 9.5 இன்ச்சுக்கு எவ்வளோ ஜஸ்ட் வைக்கணும், 6 இன்ச்சுக்கு எவ்வளோ வைக்கிறேங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த 34 அப்பர் ஜஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஈஸி தான் ரொம்ப. 34 இருக்குதுன்னா இப்படி பிடிங்க, 17 வருதுங்களா? அந்த 17ஐயும் பார்த்துங்க, கரெக்டாக அதில் பாதி இப்படி வைங்க. 8.5 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போ 8.5 இன்ச்சு வருது பார்த்தீங்களா? இந்த 8.5ல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வைங்க. 8.5 வந்துச்சுங்களா? இப்போ 1.5 இன்ச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ராவாக வைங்க. சைடில் துணி விடுந்துறீங்களா, அது 8.5 தான் நமக்கு வேணும். 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த 10 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கே கீழே கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுங்க. அங்கே 10, இங்கே 9, 1 இன்ச்சு மட்டும் கீழே வைங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி அழகாக இப்படி மார்க் பண்ணிங்க. அதாவது நெக்கு இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்கு இவங்களுக்கு அதாவது 9.5 வருதுங்களா, 1/2 இன்ச்சு போயிட்டாலும் 9 இன்ச்சு இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு 9 இன்ச்சு நீங்கள் பேக்கில் நெக்கு வைக்க போகிறீங்கன்னா மட்டும்தான் நம்ம அப்பர் செஸ்ட் என்ன இருக்கோ அதை வச்சிடணும். புரியுதுங்களா? அந்த 34னா 34 பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல வரும். அந்த 34க்கு உண்டானது இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இல்லை நான் மேலே 6 இன்ச்சு வைக்கிறேன், 6.5 இன்ச்சு தான் நெக்கு வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 10 இன்ச்சு வச்சிங்க பார்த்தீங்களா, அப்படியே 11 இன்ச்சு வைக்கணும்.
ஒரு சிலர் வந்து உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கப் சைஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு அதாவது 10 வைக்கலாம், 10.25 இப்படி தான் வைக்கணும். ஏன்னா ஆளோட அமைப்புக்கு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். இது ப்ளஸ் வச்சிங்கன்னா மட்டும்தான். இப்போ நெக் வந்து இங்கே வந்துருச்சு சரிங்களா, அப்போ வந்து பாடி வந்து போட முடியாது, டைட்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே நெக்கு கீழே இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு கட்டிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து உங்களுக்கு இவ்வளோ நெக் வைக்கிறேன், இல்லை எனக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 4 இன்ச்சு சுற்றளவில் 4 இன்ச்சு வைக்கலாம். 4 இன்ச்சு வச்சு எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சோட வச்சுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அப்பர் செஸ்ட்லேருந்து 4 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். இல்லைனா எனக்கு வந்து லூஸாக வருது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா. முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து அதாவது லோ நெக்கு தான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், வெரி சிம்பிள் தான். இப்போ வந்து ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ வைக்கிறீங்க, இந்த ஷோல்டரில் இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்க. அதாவது பாருங்கள், நான் சின்னதாக தான் வைக்கிறேன் சரிங்களா. பாருங்கள் 1.5 இன்ச்சு தான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் வந்து நெக்கு வந்து அதாவது ப்ராடாக வேணுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை எனக்கு ப்ராடு வேணாம் அப்படின்னா இந்த 1.5 பார்த்தீங்களா, 2, 2.5 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா அழகாக ப்ராடாக தெரியணும்னா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 1.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க சரிங்களா. 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பாருங்கள், நெக்குக்கு இங்கே நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இது கட்டிங் பண்ணோம்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆம்கோல் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை நம்ம ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இப்படி வைங்க. இந்த ஒரு இன்ச்சு மேலே வச்சுருங்க. ஏன்னா 34 சைஸுங்கையில் நார்மலாக தான் வரும் சரிங்களா. ஆம்கோல் வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஆம்கோல் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டிங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இன்ச்சு வந்து இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து 7.5 தான் வரும். புரியும் நினைக்கிறேன் சரிங்களா. 7.5 சுற்றளவில் 15 வரும். உங்களுக்கு 15 சுற்றளவு ஆம்கோல் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. அதான் அக்கல் ஆம்கோலோட அளவு உங்களுக்கு 15 இருக்காங்கிறது பார்த்துக்குங்க. எனக்கு அது ஓகேனா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு பாருங்க, கரெக்டாக இங்கே வந்துருச்சு, இப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசு வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா மேலே ஏற்றுங்க. புரியுங்களா. இங்கே வருங்க, இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். அவ்வளோதான். வெரி சிம்பிள் தான். எல்லா சைஸ்க்குமே இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். கீழே இறக்குனீங்கன்னா ஆம்கோல் பெருசு வரும், மேலே ஏற்றுனீங்கன்னா சின்னது வரும். அவ்வளோதான். வெரி சிம்பிள் தான் சரிங்களா. இப்போ வந்து கரெக்டாக பாருங்கள், இப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா. வெரி சிம்பிள். இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டீங்க பாருங்க, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, ஸ்கேலை திருப்புறீங்க, இப்படியே வைக்கிறீங்க, இப்படியே அழகாக மார்க் பண்ணுறீங்க. சிம்பிள். புரிஞ்சிச்சிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து இது இங்கே வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பாருங்க, தள்ளி 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி கட் பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் துணி பிடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வெளியில் விட்டுங்க. இல்லை நான் நார்மலாக தான் பிடிப்பேன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்சுங்கிற அளவுக்கு போதும் சரிங்களா. ஏன்னா இந்த பக்கம் இந்த இதுக்கு பார்த்தீங்களா மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் தான் வந்து கம்மியாக வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, அழகாக இதே மாதிரி வெட்டிக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு வெளியில் அழகாக எப்படி வெட்டிக்குங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இல்லை நான் லைனிங் ப்ளவுஸ்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. இது மடிக்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கழுத்து அப்புறமா வெட்டுங்க சரிங்களா. இதை வந்து இப்படி வெட்டிட்டீங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், முன்பக்கம் இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரண்டில் டைட் வருதுன்னா, எனக்கு கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்டில் டைட் வருதுன்னா, ஆனால் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு அமுக்கிற மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சைஸில் மேக்ஸிமம் வராது. நான் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்படி கிராஸ் கட்டிங் போட்டுக்குங்க சரிங்களா. இல்லை நான் நார்மல் கட்டிங்கே போடுறேன் அப்படின்னா நார்மல் கட்டிங் போடுங்க, போட்டு செட் ஆகலாம் கிராஸ் கட்டிங் மாற்றுங்க சரிங்களா. இப்படி வச்சு வெட்டினி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் கட்டிங் சரிங்களா. இப்படி வச்சு மார்க் பண்ணுங்க. பாருங்க, இப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிங்க. கரெக்டாக மேலே வச்சு அப்படியே இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கரெக்டாக 3/4 இன்ச் தள்ளி வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க்கு, அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக வச்சு
ஒரு மார்க்கு. அதாவது நீங்கள் பழகிக்கிங்க, ஒரே மாதிரி வச்சு வச்சு கையை வச்சு பழகிட்டீங்கன்னா மார்க் பண்ணுறதுலாம் ஈஸியாக வந்துடும், கஷ்டமே இருக்காது. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க், இந்த நெக் வருது பார்த்தீங்களா, நம்ம அதுக்கிட்ட. சரிங்களா? இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து அந்த லூஸ் வராமல் இருக்கும், அதுக்காக வந்து இந்த 3/4 இன்ச்சு எடுங்க. ஒரு சில டைட் வருதுன்னா சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து சைடில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேக் கட் பண்ணுறீங்களா, மார்க் பண்ணும்போது லைட்டாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. டைட்டாக இருக்குதுன்னா இல்லைனா நீங்கள் கிராஸ் கட்டிங் போயிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் முன்பக்கம் அப்படிங்கிறது யோசனை பண்ணிங்க. இப்போ நான் இவங்களுக்கு 6 வைக்கிறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். பாருங்க, மொத்தமாக 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது வந்து ப்ராடாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு கொஞ்சம் குறுகலை மாதிரி வேணும்னா, எனக்கு கொஞ்சம் உடம்புல உள்ள கழுத்துக்கிட்ட ஒட்டின மாதிரி வேணும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேக்கில் இந்த ஷோல்டரை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா சின்னதாக வரும், ப்ராடு வராது. எனக்கு ப்ராடாக அழகாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு கழுத்து வந்து முன்பக்கம் வந்து இந்த டைமண்ட் நெக் மாதிரி வேணும்னா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. நான் இதுதான் நான் போடுறேன். இல்லைனா எனக்கு ரவுண்டு வேணும்னா ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள், இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. சரிங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணுமோ மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கரெக்டாக கோடு போட்டுங்க. இப்போ இவங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு எங்கே இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ 34 வந்துருச்சு, ஓகே, எல்லாமே கரெக்டு. இப்போ சென்டர் பாயிண்ட்டை எப்படி பார்க்குறது? இப்போ வந்து ஆள் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலர் நார்மலாக இருப்பாங்க, ஒரு சிலர் மீடியமாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் மேலே 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து இவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக 13 வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இவங்களோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக 9 இன்ச்சு வச்சா போதும். சரிங்களா? 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 3.5 வச்சிங்கன்னா போதும். அதான் 3.25 இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த 3.25லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. சரியாக வந்துச்சுங்களா? இப்போ இந்த ஸ்கேல் எடுங்க, ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிச்சிங்களா? இது போக போக உங்களுக்கு வந்து ஐடியா வரும். எப்படி வரும்னா, இப்போ நான் இப்படி அளந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து இதுலேயே நீங்கள் வந்து பார்த்து பழகிடுவீங்க. இப்போ இது இங்கேருந்து எத்தனை இன்ச்சு வருது, 2 இன்ச்சு வருதா, 3 இன்ச்சு வருதாங்கிற போக போக பழகிடும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த மாதிரி வச்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேல் பழக இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சென்டர் வச்சிட்டுங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3.25 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சுங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? இது மார்க் பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துடும். இப்போ இந்த சென்டர் வச்சு மார்க் பண்ணி இப்படி வச்சுட்டிங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள், இந்த 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள், இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த டாட் பிடிக்கிற இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இந்த சென்டர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து யோக் பட்டி உங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கலாம். சரிங்களா? 2.25 வச்சா போதும். பாருங்கள், இங்கே வந்து இங்கே 2.25 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.25 வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இது மேலே வேணும்னா, சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு மேலே வேணும்னா, ஏன்னா 7.5 இன்ச்சு வரைக்குமே வரும். இங்கே பாருங்கள், 9 இருக்குங்களா, 7.5 வரைக்குமே வரும். அதான் உடலோட அமைப்பு தகுந்த மாதிரி தான் மாறும். சரிங்களா? அது 9 வச்சுருக்கு நார்மலாக. எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி இறக்கமாக இருக்குண்ணா அப்படின்னா, நீங்கள் இந்த 9ங்கிறத 8.5 வைக்கலாம். ஒன்று தச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது வந்து கொண்டு போகணும். இல்லை ஒரு இறக்குற மாதிரி இருக்குன்னா இறக்கிக்கலாம். சரிங்களா? உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் மாறும். நீங்கள் கட்டிங் பண்ண தான் ஒரு சிலருக்கு தைக்க தான் அனுபவங்கள் நிறையா வரும். சரிங்களா? முடிஞ்சிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. 8.5 வரும். இந்த 8.5 வரும்போது என்ன ஆகுனா, இது வந்து அழகாக இங்கே வரும். ஒரு சிலருக்கு இங்கே கீழே வரதுக்கு காரணங்கள் அதுதான். சரிங்களா? இங்கே வரும். அப்புறம் 8 வருதுன்னா இங்கே வரும். அவ்வளோதான். 7.5க்கு மேலே வராது, அது வாய்ப்பு கிடையாது. 7.5லேருந்து 10, 14 வரைக்குமே, அதான் 11 வரைக்கும் வரும் இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது. ஏன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த வரும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க, இது வருங்க, இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இங்கேருந்து அழகாக
இப்போ கொண்டு போயிடுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு கழுத்து எப்படிங்கிறது ஒரு புரிஞ்சிருக்கும். ரவுண்டு வேணுமா எப்படி வேணுமா நீங்கள் வெட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அழகாக இப்படியே இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டும் வெட்டிக்கலாம், இப்படி வளைச்சா மாதிரியும் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. இப்படியே வந்து கரெக்டாக கோட்டில் வெட்டிக்கிங்க. இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல இது கோட்லியோட வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கழுத்து வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ வெட்டிக்கிங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடாக வச்சு இந்த மாதிரி வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் பாருங்கள், கரெக்டாக இப்படி வந்து இந்த கோட்லேயே வெட்டுங்க. இந்த இடத்துல மட்டும் கோட்டுக்குள்ளே போயிடுங்க. கோட்டுக்குள்ளே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டினீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வராது. சரிங்களா? மேக்ஸிமம் வராது, இருந்தாலும் 1/4 இன்ச்சு வெட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கற்று போட்டுருங்க. இந்த இடத்துல இதை இப்படி வெட்டிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இது எனக்கு கொஞ்சம் பெருசாக டாட் வேணால் சைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்களா 1, 1.5 இந்த மாதிரி 3/4 இன்ச்சு எல்லா சைஸ் இருக்குது, அதோட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முடிஞ்சுங்களா? இது முடிஞ்சுது. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு நெக் இது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? தைச்சதுக்கு அப்புறம் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ரவுண்டு நீங்கள் ரவுண்டு வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் பேக் காட்டுறேன். பேக் வட்டி காட்டுறேன் பாருங்கள். இது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கோட்டுக்கு உள்ளே வெட்டுங்க. முடிஞ்சதுங்களா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இது வந்து ப்ராடாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ உங்களோட அப்பர் செஸ்ட்லேருந்து 4 இன்ச்சு பெருசு வச்சிங்கன்னா மேலே வரும்போது இந்த இடத்துல டைட் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ப்ராட் வச்சதுனால என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் வந்து போடுவீங்க உடம்புல போட்டோம் என்ன ஆகுனா, இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தைக்காத மாதிரி முன்னாடி இப்படி இருக்குது, தைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இலகும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வந்து விரிவு கொடுக்கும். புரிஞ்சுங்களா? விரிவு கொடுக்கும்போது நான் இந்த ஷோல்டர் போய் அழகாக ஷோல்டரில் உங்களுக்கு 16 இருந்தாலும் சரி 17 இருந்தாலும் சரி இந்த லாஸ்ட்டு ஷோல்டர் போய் கரெக்டாக உட்காந்துரும், கரெக்டாக வரும். இந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. ரெண்டாவது இந்த இது பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூஸு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த 4 இன்ச்சு நமக்கு தேவை பார்த்தீங்களா, அந்த 4 இன்ச்சுக்கு உண்டானது இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்சிரும். இல்லை இது வந்து நான் மேலே 6 இன்ச்சு தான் வைக்க போகிறேன்னா அப்படின்னா இந்த லூஸு வர்றது அங்கே கிடைக்காது. அதனால தான் 4 இன்ச்சுங்கிறது சுற்றளவில் நம்ம அதிகம் வைக்கிறோம். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்னும் நிறைய கிளாஸ்லாம் நான் எடுப்பேன், நிறையா சொல்லித்தரேன் உங்களுக்கு, தெரிஞ்சுங்க, கற்றுக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி போட்டுக்குங்க. இப்போ இது வந்து சாதா ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து பண்ணுறோம், கட்டிங் பண்ணுறோம். இது பாருங்கள், கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து கை நீளம் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்க போயிடும், 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7.5 இன்ச்சு அப்படியே என்ன பண்ணுங்கள், இப்படி வைங்க. சரிங்களா? 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும், 3, 3.5 வைக்கலாம். நான் 3.5 இன்ச்சு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து 3.5 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்துச்சிங்களா. நமக்கு தேவை எவ்வளோ, அமுக்கோல் 9. பார்த்தீங்களா? அழகாக வந்து 9 வந்துருச்சு. இங்கே நம்ம வச்சுட்டு வந்துடுறீங்களா, அங்கே பாருங்கள் வச்சுட்டேன் கரெக்டாக. அப்படியே மார்க் பண்ணுங்கள். 9 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கவர் தட்டு எடுக்கிறதுக்கு லைட்டாக அப்படி மேலே ஏற்றுங்க. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி ஏற்றுனீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் எப்படியே கவர் தட்டு எடுத்துக்கலாம். சிம்பிள். புரிஞ்சுங்களா? அங்கே பாருங்கள் 9 இன்ச்சு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து கை ஓப்பன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 இருக்குது, அதாவது சுற்றளவில் 10 இருக்குதா, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த சைஸ்க்கு 11 இன்ச்சு, அதாவது 5.5 வச்சா போதும். 5.5னா 11 இன்ச்சு மேக்ஸிமம் வரும். அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? 5.5. அப்போ இவங்களுக்கு 7 இன்ச்சு வைக்கணும். 1.5 இன்ச்சு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா துணி விட்டு வந்துருங்களா, அதை கணக்கு பண்ணி 7 இன்ச்சு வரும். சரிங்களா? 7 இன்ச்சுனா இந்த இடத்துல வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படி மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இது அழகாக பாருங்கள் இப்படி வெட்டிக்கிங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல
இப்படி வெட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு இது இப்படி வெட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க கரெக்டாக இப்படி வெட்டிடுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுங்கள், கவர் தட்டு எடுக்கிறதுக்கு இப்படி தனியாக போட்டுங்க. ஏன்னா 2 துணி 4 துணி சேர்த்து வெட்டினாலும் வெட்டிடுவீங்க. அதை இப்படி வெட்டிக்கணும். உங்களுக்கு புரியுறதுங்க சொல்கிறேன். 1.5 இன்ச்சிலேருந்து இங்கே வருங்க, கரெக்டாக அப்படியே கவர் தட்டு எடுங்க. கரெக்டாக மேலே வரைக்கும் போயிடாதீங்க, போதும். இந்த ஒரு 1.5 இன்ச்சிலேயே கணக்கு பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட் போட்டுங்க. இது வந்து முன்பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கையும் வெட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர், அதாவது யோக் பட்டி வெட்டணும், சரிங்களா? யோக் பட்டி வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் வெட்டிட்டீங்களா? இப்போ வந்து அழகாக 6 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 9 இன்ச் இருக்குது, சரிங்களா? அந்த 9 இன்ச்சு தான் வச்சு நம்ம வந்து கட்டிங் அதாவது யோக் பட்டி வெட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், துணி இதில் இருக்குது, நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டபுள் துணி வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? 9 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 9 இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4.5 இன்ச்சு 5ஓட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, கீழே நம்ம மடிச்சிக்கலாம். தைக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு விழுன்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அப்படி மடக்கிட்டோம்னா அந்த க்ரிப்பு கிடைக்கும், சரிங்களா? ஷூராக வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு அப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு இவ்வளோ தேவைன்னா இந்த அளவுக்கு வந்து மடிச்சிட்டோம்னா க்ரிப்பு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அழகாக அப்படி வெட்டுங்க. அப்படியே அப்படி மடிங்க. இப்படி பாருங்கள், 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே இப்படி கிராஸ் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்பக்கம் எனக்கு பட்டி ஹைட்டு வேணும்னா இதை வந்து இப்படி வெட்டிக்கலாம். இப்படி வெட்டிட்டிங்கன்னா முன்பக்கம் ஹைட்டு வந்து பட்டி வந்து கம்மியாக வரும். வெட்டிட்டு இது முன்பக்கம் ஹர்காத் போட்டுக்கணும். இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்னாலும் அப்படியே விட்டுலாம். உங்களுடைய இது தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும், சரிங்களா? ஒரு சிலர் கேட்பாங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன், புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, லைட்டாக வெட்டினீங்கன்னா போதும். லைட்டாக வந்து வெட்டிட்டிங்கன்னா இது வந்து சைடில் வந்து கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம சைடில் துணி நிற்கும். அதை நீங்கள் தைக்கும் போதோட வெட்டிக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டோட வெட்டிக்கலாம். பாருங்க, இது ஹர்காத் போட்டால் இது வந்து பட்டி பக்கம், சரிங்களா? இது பட்டி பக்கம், இது சைடில். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும், ஓகேங்களா? முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம ஸ்கேல் எந்தளவுக்கு பயன் உள்ளதாக இருக்குங்கிறது உலகத்துக்கே இப்போ தெரியும். அதனால தான் வந்து ஒருத்தன் டூப்ளிகேட்டை தயார் பண்ணியிருக்கானா, நம்ம ஸ்கேல் எந்தளவுக்கு ஒருத்துங்கிறது பாருங்கள். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நான், டூப்ளிகேட்டு கண்டுபிடிச்சி அவங்க சம்பாதிச்சிருக்கிறான், தரம் மற்றதாக தயார் பண்ணிக்கிறான். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது இந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து ஒரு குவாலிட்டி தரமாக இப்படி கொடுத்துருக்கானே, நம்மளோட இதை காப்பி அடிச்சிருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது மன வருத்தங்கள் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ, இந்த சைஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கொஞ்சம் டைமிங் ஆகும், எனக்கு கொஞ்சம் டைமிங் கொடுங்க. எனக்கு டைமிங் இல்லை, நான் அது சீக்கிரமாக அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களை கமெண்ட்டாக தெரிவிங்க.